அப்போ நீ கோயில் அலுவலன்னு சொன்ன உமா அப்போ இப்போ மீதி அட்வான்ஸ் அந்த மெயின் ரோட்ல செருப்பில்லாம் நடந்து பிராக்டிஸ் எடுத்து பதப்படுத்தின ஆளை. முக்கியமாக அந்த கட்டையம்மாவுக்கு உதவி செய்யணும் தான் இந்த பிள்ளை வந்துட்டு வருது வந்து நிற்கொண்டு இல்லை நிற்கிறேன்னு சொன்னேன் நான் முடிச்சு போட்டி அங்கால கொடிகளை காட்டுறா இப்போ கொடிகளை காட்டுறா. கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு நாங்கள் அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களோட ஒரு அந்த ஒரு சொல்ல நாங்கள் காப்பாற்றி நிறைவேற்றி அனுப்பக்குள்ள அடுத்த கட்டமாக வந்து அவங்க வந்து எங்களோட எவ்வளோ காலத்துக்கு எப்படி நிலைப்பாங்க அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்து தான். ஆனால் நாங்கள் எப்போயுமே ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்றது தான் உண்மை. தம்பி குடிச்சு சொல்ல மொஜிட்டு அப்படியே கண்டு வரவேற்பு. ஸோ வந்து இதுதான் பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன அக்னி ஏதும் பிரேக் ஏதும் ஸோ தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பர்டிகுலோ என்ன செய்கிறது வந்து பகல் பாக்கியில் இரவு நேரம் தான் வந்திருக்கோம் இருக்கீங்களா? ஹலோ இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் டூரிஸ்ட் பிளேஸில் இப்போ பர்டிகுலோ டூரிஸ்ட் பிளேஸ் அடிச்சுண்டா இந்த கல்லடி பாலம் வந்து வருமுண்டா என்னடா இப்போ மீன் பிடிக்கிறாங்களோ என்னடாப்பா டைம் பாஸுக்கு என்னடா முஸ்பத்துக்கு இவங்க இழுக்கிற இழுவே பார்த்தா பட்டம் இழுக்குமா போல இழுக்கிறாங்க. மீன் பிடிச்சி வச்சுக்கிறவர் இது என்ன இது? அது வந்து வீணை. இது வீணை இல்ல, இது யாழ் தானே. இது தம்புரா. தம்பியோல்டா ஹாருக்கு என்ன தமிழண்டு கடவுளே பேருந்து அப்ப நீ ஒன்று செய்யலாம் தானே ரோட மிதிக்காம வரலாம் தானே. அதான் நான் பார்க்க என்னடா ஒரு கால் எடுத்து உள்ள வச்சு அடுத்து அலைஞ்சு வச்சு மட்டும்தான் ஒண்ணுமே இருக்கிறாங்களோ இவர் பாயிருக்கலாள் நாளே சொல்லி வட்டியை கட்டி தீமிதிக்கோ ஆத்தே ஒரு அண்ணா கேட்டார் ஊர்வலது போகல தம்பி இண்டைக்கு வராங்க வந்து கொண்டு எங்க வந்து கொண்டு இப்ப இண்டை தான் வருது ஆள் யூரோப்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் சொல்லக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அவசரமான இன்ட்ரோ. என்ன சாமான்? அவசரமான இன்ட்ரோ. ஓ அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஹையர் ரவுண்டு போக போகிறோம். ஹையர் ரவுண்டுக்குள்ளே எப்படின்னு சொன்னால் வேனில் இல்லை காரில் போக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு தங்கச்சியோரால் வந்துட்டு ஏற்றிக்கணும் வந்தான். ஸோ வந்துட்டு அந்த தங்கச்சி வந்துட்டு இப்போ பர்டிகுலருக்கு வந்துட்டு அவங்களோட சொந்தக்கார் வீட்டுக்கா போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க. அப்போ வந்துட்டு தங்கச்சியும் அவங்களோட தம்பியும் வந்துட்டு வராங்க. ஸோ ரெண்டு பேரையும் நானும் அக்கினியும் வந்துட்டு காரில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக வந்துட்டு ரிட்டர்ன் ஆகணுமேனு சொன்னால் 16ஆம் தேதி வந்துட்டு நான் மறுபடியும் ஏர்போர்ட் போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால வந்து இன்றைக்கு அதாவது வந்துட்டு இன்றைய தினம் போயிட்டு இன்னும் ஒரு 2 நாளில் வந்துட்டு நாங்கள் அவசரமாக ரிட்டர்ன் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் இருக்கா ஏர்போர்ட் போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வெளுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தங்கச்சி வந்துட்டு கிளிநொச்சியிலேயும் வந்துட்டு போகணும்னு சொன்னோம் ஏதோ ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை முடிச்சுக்கொண்டு அப்படியே பர்டிகுலர் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கும் நாளண்டைக்கும் அங்கே நின்றுட்டு நாளண்டைக்கு நைட் வெளுக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு மார்னிங் வந்துடுவோம். ஸோ வந்துட்டு கவிதாஸ் வந்துட்டு இல்லை ஆல்ரெடி வந்துட்டு கவிதாஸ் வந்துட்டு பர்டிகுலராக நாள் நிற்கிறார். அப்போ நானும் அக்னியும் வந்துட்டு போகிறோம். இப்போ அக்னி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடுப்பு வந்துட்டு அயன் பண்ணி கொண்டு நிற்கிறதால அக்னி அப்படியே அயன் பண்ணி கொண்டு நிற்க சொல்லி போட்டு நாங்கள் வந்து இந்த இன்ட்ரோ வந்துட்டு இப்போ கொடுத்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாசை சந்திப்போம். அதுக்கு நிற்பமான அண்டே நாத்து இரவு தான் நாங்கள் வெளுக்கிறோம். அதால் வந்து அந்த ஃபுல்லாக அடிக்குது லொக்கேஷன் எப்படி எங்கட நான் என்னென்னு சொன்னால் உண்மையாக 12 மணிக்கு 1 மணிக்கு கிளிநொச்சியில் நிற்கணும்னு சொன்னது. ஆனால் இங்கே இருந்து நான் யாழ்ப்பாணம் ஏற்றி கொண்டு போக டைம் எடுக்க மாட்டேக்காண்டி நான் வந்துட்டு இங்கே வர சொன்னான் தங்கச்சி வந்துட்டு ஆட்டோவில். நாங்கள் அப்படி இதால் போவோம்ட்டு ஆள் தான் வந்துட்டு அடிக்குது. இந்த லொக்கேஷன் அனுப்பினான் போயில போல இருக்குது 1 மினிட். ஓமாம் அது கவரேஜ் பேஜ் ஓகே வந்துட்டு தானே எவ்வளோ தூரத்தில் நிற்கிறீங்க இப்போ? இப்போ
14 minutes காட்டுது 14 மினிட்ஸ்ண்டா அப்போ இப்போ நாளைக்கு நெல்லியடி அங்கே அனுக்கிறீங்க போல இருக்கு இன்னும் நெல்லியடி டவுன் வரையில தானே நெல்லியடி டவுனா தாண்டிட்டமே அப்போ 14 மினிட்ஸ் காட்டாது சரி வாங்க 14 மினிட்ஸ்ண்டா அப்போ எத்தனை நிமிஷம் சொல்லுங்க இல்ல இல்ல அது மற்ற இதுல பழைய இதுல இந்த காட்டுது நேரா அதனால தான் அப்படியே காட்டுது சரி சரி வாங்க 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 பத்து டவுன் அடியப்பா ஓ எனக்கு அது நவி பழசு காட்டுது அதனால தான் பழைய நவியா வச்சிருக்கிறேன் ஓ புது வாங்கணும் சரி அப்போ வேணிட்டு அதில் வரைய கண்ட ஹார்ட்வேரில் சரி ஓகே 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 ஸோ வந்து நம்ம இப்போ வெளுக்கடை போகிறோம் ஸோ இங்கேருந்து பெட்டிக்குளவு போகிறோம் கிளிநொச்சியிலேருந்து வெளுக்கடை வந்துட்டு 2-3 மணி ஆகும் அப்போ பெட்டிக்குளவு போய் சேர வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட் ஆயிரும் வந்துட்டு அப்போ ஒரு நைட் பயணம் வந்துட்டு இதில் அட்டாக போது கொஞ்சம் வந்துட்டு த்ரில்லாக இருக்கும் அப்படின்றக்காண்டி இது ஒரு ப்ளாக்காக வந்துட்டு செய்கிறோம் ஸோ வந்துட்டு தங்கச்சி வந்துட்டா ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு அதான் முதல்ல சொன்ன அவசரமான டக்குன்னு முடிச்சு கொண்டு இருக்கா போவோம் அப்படியே கவிதாசியம் இருக்கா கவிதாசன் அந்த பூ மிதிப்பையும் இருக்கா பார்க்கத்தான் போகணும் அதை பார்க்காட்டிலும் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வர போகிறோம் சேம் டைம் வந்துட்டு எங்கள்ட கட்டையம்மாட்டையும் இருக்கா போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துட்டு முக்கியமாக அந்த கட்டையம்மாவுக்கு உதவி செய்யணுமெண்டாக்காண்டி தான் இந்த பிள்ளை வந்துட்டு வருது வந்து ஸோ அதுவுமே முக்கியமான ஒரு ரீசன் ஸோ அதையும் வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கொண்டு தான் வருவோம் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு பயணமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் வந்து ரைட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பயணத்தை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு தம்பி அயன் பண்ணி கிடைக்கிறது காட்டும் ஓடி ஓடி என்னண்டா வீட்டு வேலை நடக்கிறோடைய தான் எனக்கு நேரத்தை மேனேஜ் பண்ணிக்கொள்ள இல்லாமல் கிடைக்குது வந்து கொடுத்தாச்சுன்னா நீ அயன் பண்ணிக்கொண்டு இல்லை நிற்கிறேன்னு சொன்னேன் நான் முடிச்சு போட்டி அங்கால கொடிகளை காட்டலாப்பா கொடிகளை காட்டலாப்பா மரியாதை அஞ்சே அயன் பண்ணி முடிஞ்சு எங்கே சாமானுங்க படிச்சு வச்சாச்சு அங்கால அங்கே காட்டக்கூடாதா அப்போ எங்கடா வீடுகள் கிடக்கிற கிடையாது கண்ட வாட்டுக்கிறான் துளடி காட்டா சரியே அக்னியே காட்டு நிற்கிறேன் எதையே பாருங்களாப்பா சரி அப்போ நாங்கள் கிளம்புவோம் சரியோ நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் கிளம்பி போட்டு மிச்ச அளவில் காட்டுறோம் இப்போ அவங்க மேலுக்கு வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண் ஒன்று போட சொல்லியிருக்கேன் அப்போ அந்த தூண் கம்பி வந்துட்டு லைட்டாக கரல் ஆயினோடைய அகளுக்கு அந்த கரலை தட்டுறதுக்கு வந்து ஒரு இப்போ கம்பி பிரஷ் எல்லாம் பண்ணி கொடுத்து கடன் வேலை திட்டாங்க நடக்குது ஓம் டக்குன்னு வளர்க்குது உண்ட உடம்பு நல்ல உடம்பு முன்னோடியாக காட்டக்கூடியாங்க கடை வீடியோவில் மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சரியாக கிளிநொச்சியில் நிற்கிறோம் கிளிநொச்சி எந்த நகர் உதயநகரோ திருநகர் என்ற இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தங்கச்சி அதாவது தங்கச்சியோட அண்ணாட மாசியம் என்று சொல்லுவாங்க அதனால் லைக் எப்படின்னா அந்த ஒரு ஆள் இறந்து வந்து ஒரு வருஷம் துவசம் வரை மட்டும் அந்த சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருந்தால் துவசம் அந்த ஒரு வருஷம் வரை மட்டும் இது ஒவ்வொரு மாதமும் இதை செய்யுதான் அவட மாசியம் உண்டு ஒரு மாதம் எனக்கு தெரிஞ்சு இந்த முதலாவது மாதம் செய்கிற அந்திரட்டின்ட்டு அதுக்கு பிறகு ஆடி அமாவாசை அதுக்கு பிறகு அது ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் அது வேறு கதை அப்போ இதே மாசியமோ எனக்கு தெரியலை அப்போ வந்து அதுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து தங்கச்சியை இறக்கி போட்டு பால் வந்து இறங்கி தங்கச்சியும் தம்பியும் வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டாங்க அப்போ எங்களுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன அலுவல் உண்டு கிளிநொச்சியில் நிறைய நாள் தான் கிளிநொச்சி பக்கம் வந்து கிளிநொச்சி பக்கம் வந்து நிறைய நாள் ரெண்டு மீன்ஸ் இப்போ கிளிநொச்சிக்குள்ளே வந்து தெரிஞ்சு நிறைய நாள் இப்போ கிளிநொச்சிக்குள்ளே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்கச்சியாக்களை நாங்கள் இறக்கி போட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு இடையில் நின்று கதைச்சி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே வந்து 1 மணிக்கு வந்துட்டு இங்கே நிற்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தங்கச்சி சொல்லியிருந்தது ஆனால் ஒரு கொஞ்சம் டிலே ஆகிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் வீட்டு வேலை நடக்கிறோடைய அப்போ நான் தான் நின்று அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்து அதை என்னென்ன மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து போட்டு வந்து வெளுக்கிட்டதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டது ஸோ வந்து இப்போ நாங்கள் திருநகரில் நின்று வந்து கதைச்சி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் டைமில் நான் நினைக்கிறேன் இப்போ அங்கே போய் ஒரு கொஞ்சம் எல்லாடையும் காய்ச்சி பேசி வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு போட்டு வந்துட்டு எங்களுக்கு கோல் அடித்தா நாங்கள் ஆளை போய் பிக்கப் பண்ணி கொண்டு அப்படியே வந்து பட்டிக்குள்ளவுக்கு வந்துட்டு போகிறோம் ஸோ போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அப்படியும் ஒரு இப்போ நேரம் வந்து சரியாக 1:30 சொன்னால் 1:30க்கு பிறகு இன்னும் ஒரு 2 மத்தியம் பார்ப்பேன் 2 மத்தியம் பார்த்தா ஒரு 3:30க்கு விளக்கிட்டோம்னு சொன்னால் அங்கால நோம்பலாக எங்களுக்கு பட்டிக்குள்ளே போகிறக்கு ஒரு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் காணும்
6 மணித்தியாலம் வந்து பார்த்தாலும் 4:30 5:30 6:30 7:30 8:30 9:30 10 11 என் இடையில நின்று எங்கேயும் சாப்பிட விட்டு போகிறோன்னு சொன்னால் 11 மணிக்கு நாங்கள் பட்டிக்குளவுக்கு வந்துட்டு ரீச் ஆயிடுவோம். ஸோ ரீச் ஆகினா வந்து ஆளை கொண்டு ஆள் நிற்கிற இடத்துல வந்துட்டு விட்டுட்டு நானும் அக்கினியும் வந்துட்டு கவிதாசன் வீடு போய் நிற்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து கவிதாசன் வீடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் பழமையாக நிற்கிற போன ஒரு நின்று ஒரு ஹோட்டல் உண்டு அதெல்லாம் இல்லைடா ஏன்னா 4000 ரூபா ஏன்னா. ஸோ அந்த ரூமில் போய் நம்ம ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்ணிவிட்டு விடிய வந்துட்டு ஆள் பார்க்க வேண்டிய இடங்களுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு அப்படியே வந்து அந்த எங்களோட கட்டையம்மா அதாவது தெரியும் உங்களுக்கு திக்கோட அந்த அம்மா டைம் இருக்கா போகணும்னு சொல்லி முக்கியமாக வந்து அந்த எங்களோட கட்டையம்மாவுக்கு வந்துட்டு மாதாந்த ஹெல்ப் வந்து செய்கிறதுக்கு வந்துட்டு அந்த டைமில் நிறைய பேர் கதைச்சிருந்தவங்க. குறிப்பாக சுவிஸில் எந்த ஒரு அக்கா ஒரு ஆள் கதைச்சிருந்தவா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு செய்கிறேன் அப்புறம் ஒரு கொஞ்சம் காலம் வந்துட்டு கண்டினியூவாக செய்யலுமெண்டா செய்வேன் இல்லாட்டி நீங்கள் வேறு யாரால் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த டைமில் இந்த தங்கச்சிகிட்ட அக்கா வந்து கதைச்சிருந்தவா நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சுவிஸில் இருக்கிற அக்கா முதலாவது கதைச்சதால் நான் இவங்களுக்கு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறகு செய்யுங்க இல்லை அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம்ன்றா நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் உள்ளுக்கு போய் அப்படி இப்படிலாம் நிறைய இஷ்யூ ஆகி அந்த அக்காவும் வந்துட்டு காசு அனுப்பலை. அப்போ அதால் வந்துட்டு இப்போ மறுபடியுமாக கட்டையம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்துட்டு இவங்களுக்கே வந்து கிடைச்சிருக்குது. அப்போ தங்கச்சியும் வந்துட்டு நேரடியாகவே வந்துட்டு போயிட்டு பார்த்து அந்த ஹெல்ப்பை வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு இனிஷியல் பேமெண்ட் உண்டு 10,000 15,000 அவங்க வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கால ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸாக வந்துட்டு நாங்கள் வளமையாக போகிற மாதிரிக்கே வந்துட்டு அதை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த பயணம் கொஞ்சம் ஒரு லாங் ட்ராவல் உண்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ வளமையாக நாங்கள் கொழும்பு போயக்குள்ளே வந்துட்டு முருகண்டியில் நின்று அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். வந்துட்டு ஏர்போர்ட் போகிறேன்டா அப்போ இது வந்து வட்டிக்குள்ளே வந்துட்டு இதுக்குமே வேணும்னு சொன்னால் முருகண்டி இன்னும் ஒரு 15-10 கிலோமீட்டரில் முருகண்டி இருக்குது. முருகண்டியில் இன்றைய தினம் நிற்கணும் வண்டியில் வேணும்னு சொன்னால் தங்கச்சி ஆசைப்பட்டா அவருக்கு நின்றுட்டு போகலாம். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் மேபி எங்கே நிப்பாட்டி ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று கொடுத்து கொண்டு மறுபடியும் விளக்கிடலாம். விளக்கிட்டால் நான் நினைக்கிறேன் நைட் சாப்பாட்டு டைமுக்கு ஒரு ஓட்டமாவடி போயிடலாம் அந்த மாதிரிக்கு அந்த இடத்துல போய் ஒரு நைட் சாப்பாடு டைம் நாங்கள் போடலாம். குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் விளக்குறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உண்மையிலே வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்ற கப்பால் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்துட்டு வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு நம்பிக்கையான ஆட்கள் எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க தான். ஆனால் சில இடங்களில் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கச்சியாக்களை வந்துட்டு அவங்களோட அம்மா வந்து அனுப்பும் போதே வந்துட்டு சொன்ன வசனம் அவங்களுக்கு ஒரு அண்ணன் அவரால் இருந்தவர் வந்து இனிலேன்ற ஒரு நல்ல ஒரு பொறுப்பாக இருந்தவர். அவர் தான் சகல விஷயமே செய்கிறது. பட் வந்து அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டார். ஸோ இறந்த நிமித்தம் வந்துட்டு இப்போ ஆளுமே வந்து ஒரு முக்கியமான அளவில் தனியாக வாரபடியாக கிருஷ்ணா வந்து உங்களோட கையிலே வந்து நாங்கள் அந்த பொறுப்பை தாரோம். அந்த அண்ணாவுக்கு சமனாக நீங்கள் தான் நின்று தங்கச்சியோட எல்லா அளவிலையும் இவன் வந்து பிக்கப் பண்ணது நாங்கள் கொண்டு போய்ட்டு ட்ரொப் பண்ண போகிறதும் நாங்கள் இடையில் தங்கச்சிக்கு வந்துட்டு இருந்த மிச்ச அலுவல் எல்லாமே இவன் வந்து அவங்க வந்து வேறு அலுவலை வந்து அவங்க வந்து ஸோ அந்த அலுவல் எல்லாமே வந்து நாங்கள் தான் வந்துட்டு முடிச்சு கொடுத்தது. அதே மாதிரிக்கு இப்போ வந்துட்டு இன்றைக்கு வந்து பட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ கூட்டிகிட்டு வந்து மறுபடியுமாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் கொண்டே இறக்க போகிறதும் நாங்கள் தான் வந்துட்டு ஃப்ளைட் ஒன்று ஏற்றி விடையில என்ற ஒரு கூரை மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து உண்மையிலே அவங்களோட அம்மா அண்ட் வந்துட்டு அக்கா ஸ்பெஷலி வந்து உண்மையிலே எங்களோட ஒரு அம்மா ஒரு சௌரம் மாதிரி வந்துட்டு பழகுறாங்க. அவங்களோட ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணுமென்ற பிரகாரம் நாங்களுமே ஓம் சொல்லி உண்மையிலே வந்து எங்களோட நிலைமை வீட்டு வேலை போகிறதால உண்மையாக பெருசாகவுமே விளக்கிட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்த போதிலும் கூட கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்றணும் அப்படின்றக்காண்டி இதெல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு செய்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஆக்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டு போட்டு வந்துட்டு நாங்கள் போகிறோம். ஸோ இந்த மாதிரிக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் கூட வந்துட்டு அது தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், இது போன ஆக்களாக இருக்கலாம். ஸோ இவன் யாராக இருந்தாலுமே கூட உங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே வரப்போகிறீங்க உங்களுக்கான ஒரு ஹெல்ப் கொண்டு வேணும், ஒரு சப்போர்ட் கொண்டு வேணும், நிற்கும் நாள் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு உந்து சக்தியாக ஒரு பக்கபலமாக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் எங்களை ரீச் பண்ணலாமே சொன்னால் நாங்களுமே இப்போ ஹெல்ப்பிங் வீடியோஸ் செய்யாமல் விட்டு நிறைய நாள் ஆகுதுன்றக்குள்ள அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டவங்களுக்கு தெரியும்.
அதை தொடர்றதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும் வந்து அதெல்லாம் நிப்பாட்டி என்னத்தை கண்டாங்களோ எனக்கு தெரியாது ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாங்களுமே எங்களுக்கான ஒரு சைட் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே வந்துட்டு இந்த பயணங்கள்ல எல்லாம் எங்களுக்கு உழைப்பு வருமானு கேட்டால் உண்மையிலேயே உழைப்புன்றதை விட ஒரு டயர்டு தான் வந்துட்டு அதிகமாக வரும். இப்போ உதாரணமாக வந்துட்டு ஒரு ட்ரிப்புன்னு சொன்னால் ஒரு 10 நாள் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குமே ஒரு ரிலாக்ஸ் வந்து வரும் வந்து. ஆனால் இப்போ 3 நாள் 2 நாள் அன்றைக்குள்ளே போகிறதும் வாரதுமா திரும்பி வர்றதுன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டயர்டான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம். என்ன சொல்கிறோம், அந்த கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு நாங்கள் அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களோட ஒரு அந்த ஒரு சொல்ல நாங்கள் காப்பாற்றி நிறைவேற்றி அனுப்பக்குள்ள அடுத்த கட்டமாக வந்து அவங்க வந்து எங்களோட எவ்வளோ காலத்துக்கு எப்படி நிலைப்பாங்க அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்து தான். ஆனால் நாங்கள் எப்போயுமே ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சொல்கிறோம், உங்களுக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கோ இல்லாட்டி கவிதாஸுக்கோ அக்கினிக்கோ இல்லாட்டி எங்களோட அண்ணாக்கோ நீங்கள் இந்த ஹையர் சம்மந்தமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ எங்களுக்குமான ஒரு சின்ன ஒரு வேலையாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் தங்கச்சி இறக்கிட்டோம், ஆள் வந்துட்டு போயிட்டா. ஸோ அந்த ஆள் வந்துட்டு கால் பண்ணின பிறகு நம்ம வந்து போய் பிக்கப் பண்ணிவிட்டு பர்டிகுலர் போதான் இருக்குது. ஸோ போகிற பயணம் எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக காட்டி அதான் நம்ம வந்துட்டு போய் நிற்கிறான் தீ மிதிச்சுட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே அந்த டேட்டுகள் எல்லாம் பிந்தி இருக்கும் கொஞ்சம் வந்து. பட் இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதோ அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு போடுவோம். ஸோ வந்துட்டு உங்களால் அதுகளையும் வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக ஆளுக்கும் ஒரு ஷொக் மாதிரி போய் சொன்னியா நீ வாரண்டு சொன்னேன் சொல்லிட்டியே போட்டு ஏன் வேலையில் இல்லை எப்படியே காத்தால. சரி, அப்போ நாங்கள் வந்து தம்பியை வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ இப்படியே இந்த வீடியோ நம்ம வந்துட்டு இதில் பவுஸ் பண்ணுவோம். ஸோ வந்து தங்கச்சி கால் பண்ணக்கு பிறகு நம்ம வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகிற மிச்ச விஷயங்களை காய்ச்சி கொண்டு போகலாம். என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து கிளிநொச்சி அளவுக்கிட்ட இப்போ வவுனியா வெந்நீந்துக்கு வந்துருக்கோம் வந்து சாப்பிட்டு போகிறாக்காண்டி. பட் வந்துட்டு கதைக்கிற அவ்வளோவா சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன்னு சொன்னால் பாட்டு வந்துட்டு போய் கொண்டிருக்கிறதுனால நீமே கதை வேணும் வாங்க ஓடுறோன்னு இல்லை இது ஓட வேணும். என்ன வேணும்? எதுவும் ஓகேண்டா, பீஃப் வேண்டாமா? பீஃப் மிக்சிங்குள்ளே இருந்தாலும் சாப்பிடாண்டியா? சிக்கன் உனக்கு ரைஸா? பீஃப் வந்து என்ன எல்லாத்தையும் ஒரு எல்லாம் பொறிப்பாங்க ரஜோ பீஃப் எதுண்டாலும் எல்லாம் ஒரு ரெண்டு. இதுவே இந்த விளையாட்டு மரக்கறி சாப்பாடுன்ட்டு மேலே மச்ச கடையில் போய் அந்த மீனை மட்டும் எடுத்து வச்சுட்டு தான் கொண்டு போய் சாப்பிட்றாங்க தான் இது. நீங்கள் அப்படி ஆகல இல்லை. நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு, சொல்லு. ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ் தம்பிக்கிட்ட ஏன் சும்மா லைட்டாக ஜூஸ் வேணா? அப்போ உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உனக்குடா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நாசி நல்லா இருந்தது. சட்டப்படி உரைக்கும் இல்லை, அது உரைப்பு தான். சரி சொல்லுக்கும் சிக்கன் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டும், நாசி ஒன்றுமே. அவன் வரைக்குள்ளே நான் அவனை போய் சொல்லி போட்டேன். இப்போ நாங்கள் கூப்பிடேக்கா அவனுங்க தம்பி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டும், மிக்ஸ் நாசி உண்டு. தம்பிக்கு என்ன ஜூஸுடா? செல் என்ன ஜூஸ்ன்னு சொல்ல. என்ன பிடிக்கும் உனக்கு? டிசர்ட், ஃப்ரூட் சலாட், ஃப்ரூட். என்னென்ன ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது? பப்பாயா ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ். பப்பாயா, ஆப்பிள், மேங்கோ. மேங்கோ உண்டு. ஏன் மேங்கோ என்ன அழிட்டா? அப்போ இருக்கு, நீ தான் சொன்னி இப்போ இருக்குன்னு. ஸோ அப்போ அதை சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ பப்பாயா. பப்பாயா chicken fried rice only. Chicken fried rice ரெண்டு. Chicken fried rice ரெண்டு. Yeah. Nasi only. Papaya juice only. Water. ஸோ வந்து வவுனியாவில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் வெந்நீரை சூஸ் பண்ணுற வந்து ஈவன் ஸ்டே பண்ணுறதுனால வெந்நீரில் ஹோட்டல்ஸ் இருக்குது. ப்ரைஸும் ஓகே, க்ளீனும் ஓகே, அதே மாதிரி சாப்பாடும் ஓகே. வந்தால் அப்புறம் காட்டுறேன் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ சாப்பாடு சாப்பிட்றேன் அவரோட
அவர் அப்பண்ணாவோட சாப்பிட்னாங்க அப்பண்ணாவோட சாப்பிட்னாங்க ஆனால் அப்போ பெருசாக சாப்பிடல எனக்கு அந்த இதுகள் அந்த சிக்கன் 65 மாதிரி அதில் தான் எடுத்தான் அன்னைக்கு நம்ம இங்கே போக்குள்ள வந்து இங்கே வரக்குள்ள இங்கே போயிட்டு போகணும் இன்னைக்கு நான் எங்களுக்கு அலுவல் தான் எல்லாரும் வந்து நான் கொழும்பு நான் லைட்டில் பண்ணீங்க நான் 10 கிலோ ஏதோ உண்டா தம்பி குடிச்சு சொல்லு மொஜிட்டு அப்படி கண்டு வைக்கப்படாது பப்பாயா ஜூஸ் கூட பண்ணவனுக்கு மொஜிட்டோ உட்காந்து கொடுத்தேன் அது நல்லா இருக்கும்டா டிஃப்ரெண்ட் ஆகும் நேரில் எப்படி இருந்தது வீடியோவில் எப்படி இருக்கு நான் வீடியோ ஒன் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு இந்த லுக்கு வந்துட்டான் படிக்க அந்த அனுஷ்னலுக்கு அந்த கலவுற அந்த சைட் பண்ணி அப்படி தான் இருக்காளுங்க உபல் எடுத்து பார்த்து நீ சினையா மாதிரி இருப்பார் அதான் எடுக்கலடா பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்ல அந்த பாட்டில் வருவார் அந்த சினையா மாதிரி இருப்பார் இது அப்புறம் ரெஸ்ட்டு அதான் கையா என்ன ஏலவில் என்ன பாடம் எழுக்கிறீங்க பயோடெக்கா ஈடெக்கா அக்னி எடுத்த பாடம் நான் பிள்ளைச்சித்து வச்சுதான் அந்த முந்தைய ஆக சொல்லியிருந்தேன் 1 மார்க்ஸ் காணான்னு சொல்லியிருந்தேன் ஏண்டா என்ன அர்த்தம் 1 மார்க்ஸ் காணான்டா அந்த ஆக அடிமட்ட பாஸுக்கே 1 மார்க்ஸ் காணான்டா அர்த்தம் ஃபெயிலண்டா ஃபெயில் தான்டா ஒரு மாதிரி 2 மார்க்ஸ் ஃபெயில் தான் இல்லை மற்ற 1 மார்க்ஸ் காணான்டா இப்போ ஏபிசின்னு கிரேட் இருக்குதாண்டா 1 மார்க்ஸ் காணான்டா அந்த எஸ்ஸுக்கே 1 மார்க்ஸ் காணான்டா அர்த்தம் எஸ்ஏ வந்து ஒன்றும் இல்லை அது டெவலப் உங்களுக்கு முன்னோடி அப்படின்னு வைக்கல அம்பி வச்சா என்ன மாதிரி ஓகே அமௌண்ட்டுக்கும் ஏயா இல்லை இன்னும் பெரிய இல்லையா அது சரி இப்போ இதை எடுத்து வச்சுக்க ஸோ எனக்கு எடுத்து வச்சிங்க கடவுளை எங்கேயோ போயிட்டா நீ ஏன் எடுத்து போடு தான் மிச்சத வா என்ன மாதிரி கட்டுறதா இல்லையான்னு உண்மையில் தான் காசு இல்லை அவ்வளோ இது நல்லா இருக்கும் பே உரைப்பு பே சோர்ஸ் இல்லை சாடே அதுவும் டேஸ்ட் பண்ணி பேர் நீ எடுத்து போடுறேன் பெரிய வில்லங்க மாலை நீ எடுத்து போடடி அது ரைஸ் இதுவும் சிக்கன் படம் இல்லைண்டா சிக்கன் குப்பை தெரியும் டேஸ்ட் வைப்போம் கூட அப்படியே சாப்பிட இல்லை எப்படி கிடையாது டேஸ்ட் இது ஆனால் இங்கே உண்மையில இந்த சிக்கன் ரைஸ்க்குள்ள ஒரு ரஜ்ஜி கூட விடாப்பா என்ன சொல்லுது கொண்டு ஓடி வர மாதிரி நாட்டம் என்ன கொண்டு ஓடி வரா என்ன ஏதான் ஃபாஸ்ட்டாக கட்ட கொடுக்கணுன்னாலும் கொஞ்சம் கொடுக்க ஒரு அளவுக்கு தான் அது 6 என்றால் அந்த மச்ச மிளகறி கதைக்கு தான்டா பண்டைக்கு 6 உதாரணம் சொன்னேன்டா எல்லாம் பயத்துக்கலாம்டா போகுது பார்க்குறீங்க இங்கே இருக்கா ஒரே நாளாக 3 மொஜிட்டோ ஓடிச்சான்டா அவ்வளோ நல்லா வருது அதான் ஒன்று எடுக்க தேனி எடுக்கல நீ இது தேக்கே கொண்டு சொன்னீ தான் சொன்னா மறந்தேன் அவங்கள எவ்வளோ தான் சொன்ன அவ்வளோதா தேக்கே ஓட்ட சொல்லி வா நல்லா ஃபில் ஆகிட்டா வயிறு சரி நான் வெளியில் போய்ட்டு இருப்போமா ஓகே அப்போ நம்ம இப்போ ட்ரிங்கோ வந்துட்டோம் தம்பியை காட்டிக்கலாம் உங்களுக்கு தம்பி நான் நினைத்தான் என்ன போடி காட்டினால ஸோ வந்து இந்த காட்டுறா ட்ரிங்கோ போட்டடி தெரியுதோ சரியா 1 hour ஒரு 20 minutes 10 minutes கூட எடுத்துருக்குது இந்த இரவு நேரம் தானே அதோட நாங்கள் தனியாண்டா பரவாயில்லை கூட்டி கொண்டு வந்தாக்களை திருப்பி கொண்டு விடணும் ஸோ அதுக்காண்டி யாரும் ஓடிட்டு வந்தது ட்ரிங்கோ வந்துட்டோம் இனி ட்ரிங்கோலேருந்து அங்கால பட்டிக்கோளுக்கு அப்படியும் ஒரு 2 மாதம் அதுக்கு மேலே பிடிக்கும் அந்த போகிறவங்களுக்கு ஸோ சாப்பாடு எப்படி இருந்துச்சு தங்கச்சி சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த நல்லா தான் இருக்கு போல ஏன்னா தம்பியாக படுக்கையை பார்த்தா
மற்றது என்னென்றால் இப்போ ட்ரிங்கோ மட்டும் வந்திருக்கீங்க நீங்களே என்ன யா ஏண்ணா இப்போ அங்கெல்லாம் போகல என்ன என்ன திடீர்னு மரியாதை கேட்கலாம் அவன் வரவேற்பு. ஸோ வந்து இதுதான் பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன யா அப்போ ட்ரிங்கோ போடுற கடை தான் அங்கே துப்புரவான்னு தெரியாது. அப்போ நான் மூதூரில் கொண்டே உடனே அதுதான் பர்டிகுலர் ஒன்றா நம்பிடுவேன். என் போட்டு இல்லையா உன்னால போட்டு நான் சொல்ல நீடையில் நிறுத்த போயிட்டேன்டா இல்லாட்டி நீ இப்போ கவனிக்கலன்னு சொல்லுறானே மித்ரோன்னா சொல்லலாம் நீங்கள் கொள்ளாட்டிக்கு. ஆனால் மட்டும் இப்போ 2 மாதம் அதுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி போட்டு டக்குன்னு நிப்பாட்டினாலும் யோசிப்பேர்லாம். அது பாயிண்ட். அது என்ன அதை விட தங்கச்சியோட அக்கா வந்து ஒரே அடித்தபடி எதால போகிறீங்க அவ்வளோ பாசமான அவ்வளோ பாசம் இல்லைங்க நிற்கிறவன் கேட்க. அதைத்தான் சொல்கிறேன், பாசம் இருந்தால் தான் அப்படி அடிப்பாங்க, சும்மா அடிப்பாங்கல்ல. எங்கடா 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் அடிக்கும். அக்கா வந்தான் அம்மா வந்தான். ஸோ அடிச்சுருக்காங்க. இந்த இரவு நேரத்தில் நடந்தது உங்களுக்கு ஒரு முட்டுப்புள்ளியை கொண்டாப்பா பெரிய ஆக்கினியாக கேட்குறாப்பா. சும்மா என்ன சொல்கிறது, இந்த ரோட்டு சைட்டால் இப்படி நடந்து வரும் அகிட்ட போக தான் தெரியுதுன்னு. அது பரவாயில்ல, அப்போ சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டே போகுது ரோட்டில். சின்ன அது அன்றைக்கு இப்போ ட்ரிங்கோக்கு வந்தேன் இல்லை நீ எங்கே போய் என்ன இடம் பார்த்தேன்? ட்ரிங்கோவில் ட்ரிங்கோ கோயிலுக்கு போனாங்க. கோணேச்சரம். எஸ். அப்புறம் பீச்சுக்கு போனீங்களா? பீச்சுக்கு போனாங்க. அண்ட் கென்யா, அவ்வளோதான். அப்போ அது தூரம் நான் நிறுத்துறேன். பாதி தூரம் நிறுத்துறேன். எஸ். இரவு லேட்டாக படுத்துட்டு ஏழி இறங்கினீங்க. அது இல்லை, எங்களோட ட்ரிப் வந்து அவ்வளோ ஃபன்னாக போச்சு. அந்த இதில் நிறுத்துறேன். கடும் பண்ணா போனாலும் நிறுத்துற வந்துட்டு ஃபன் கூடி நிறுத்துறேன். அது என்னண்டா இப்படித்தானே, இப்போ வீட்டுக்காரோட போய்க்குள்ளே சிலவளை கொஞ்சம் சில ஹாப்பினஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் அங்கே தான் இப்போ நிறைய இல்லை காய்ச்சி ஃபன் பண்ணி கொண்டு போயிடாது அப்படி ஒவ்வொன்று இருக்குன்னு தானே. ஸோ இப்போ இந்த ஏரியாவோட உங்களோட ட்ரிப் வந்து ஸ்ரீலங்காவில் முடிஞ்சிருக்குது ரீசெண்டாக. ஸோ வந்து நம்ம இப்போ ரைட் எடுத்தோம்னு சொன்னால் பர்டிகுலர் ஸோ போட் பார்க்க இல்லை சொல்கிறேன்னா இங்கே எடுத்தால் இங்கே டவுனுக்கு போகும் வந்து. இப்போ ரைட் எடுத்தோம்னு சொன்னால் வெர்டிகுலர் ரூட் வந்து உனக்கும் ஒரு சின்ன மெமரியாக இருக்கட்டும்ண்டு வாய்ஸை மேட் பண்ணி விட்றோம். தேங்க்யூ. நல்ல ஒரு வாய்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும். கலட்டிட்டு திரும்பி போட்டு கேட்டால் தான் தெரியும். அக்னி எதுவும் பிரேக் எதுவும் டு யூ வாண்ட்? என்னண்டு உங்களோட மனச்சாட்சியை பொறுத்து பிரேக் கொடுங்க. இல்லை மனச்சாட்சிக்குள்ளே இனி பிரேக் சாப்பாடு கொடுத்தாச்சு, இனி வந்து பிரேக் என்ன இனி அவசரங்கள்ண்டா தானே, அதுவும் அங்கே எல்லாம் முடிச்சு கொண்டு வந்தாச்சு. இனி பட்டிக்குள்ள மட்டும் அநேகமாக அக்கனி தாங்கி பிடிப்பான்னு நினைக்கிறேன். இடையிலே அவசரம் வந்தால் சீட்டு பின்னுக்கு இருக்கிற பட்டனை அமர்த்து அக்கனி இடையில அமர்த்தினா கிடந்தா நீ அமர்த்தினே இல்லை கால அமைதி விட்டோம். தம்பியோட கூட தட்டி பேர் இருக்கிறான் சத்தத்தையும் காணையில். என்னடா உள்ளேனையா? சரி, இப்போ நம்ம ட்ரிங்கோ பாஸ் பண்ணிட்டோம். பாஸ் பண்ணி வந்து பர்டிகுலர் ரூட் வந்து விட்டாச்சு. இந்த ரூட்டும் வந்து நல்லா இருக்கும் பாரு. லைக் இப்போ பகல் இல்லை, பகல் போகிறது ஒரு விதமான அனுபவமாக இருக்கும், இரவு போகிறது வந்து இன்னொரு விதமான அனுபவமாக இருக்கும். இப்போ இரவண்டைக்குள்ளே வானப்பிழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சம்டைம் யானை புலிகள் பார்க்கலாம், ஆனால் குறைவு, அதுக்கான வாய்ப்பு குறைவு. இன்கேஸ் 1-2 நின்றா பார்க்கலாம். மற்றபடி நாங்கள் போகிற இந்த ட்ரிங்கோ ரூட்டில் வந்து இல்லை. நம்ம தம்புள்ள கபர்ன ரோட்டால் வந்திருந்தால் மேபி பார்த்துருக்கலாம் யானை, மேபினா ஷோராக பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த ரூட்டில் வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் தேவையில்லாத அதிர்ஷ்டம் தானே எல்லாமே பார்ப்பான். பாத்தியா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸே இந்த எல்லாம் பார்ப்பான். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸே பார்ப்போம். இப்போ அது பார்ப்போம். மாடுகள் எல்லாம் படுத்து தான் இருக்கு. பார்த்தாச்சு தானே.
ஸோ வந்து அப்படியே நேராக போகிறோம். ஏதாவது இன்சிடென்ட்ஸ் மீன்ஸ் ஏதாச்சும் ஒன்று காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் லைக் ஏதாவது ஒரு இனி வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். இப்போ கோயில் திருவிழாக்கள் காவடியல் மாதிரி எல்லாம் இந்த டைமில் எல்லாம் போக வாய்ப்பு இல்லை. எனக்கு அந்த யாழ்ப்பாணத்து ஞாபகம் வந்தபடியாக சொன்னேன் நான். அப்படியே நடந்தால் அடி திடீரென ஒரு ஜானகனை தான் குறுக்க வந்தாலுமே கூட அப்படியே இடங்கள்லாம் காட்டுவோம். அதர்வைஸ் நம்ம வாழைச்சேனை கிட்ட இல்லாட்டி ஓட்டமாடி கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அது பர்டிகுலருக்குள்ளே என்ட்ராயின பிறகு கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ஸோ டைம் இப்போ சரியாக 7:56 8 மணி ட்ரிங்கோவில் நிற்கிறேன். ஸோ எத்தனை மணிக்கு பர்டிகுலர் போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ சொல்லலாம் என்ன டைம் போக மாட்டேன். 8 9 10 12 12க்குள்ளே போயிடும். 12 2 மணி தான். 12 மட்டும் தேவையில்லை. உங்களோட டிரைவிங்குக்கு போகலாம். நான் நார்மல் டிரைவிங்குக்கு சொன்னேன். நார்மல் டிரைவிங்குக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். நாங்கள் கொஞ்சம் போகிறது தானே. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு ஓட்டத்துக்கு இது கொஞ்சம் குறைவு தான். ஏன்டா இப்போ காரணம் முனக்காண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்டா ஜெர்மனி போகணும், வேலைக்கு வர கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி போகிறீங்க. அதுக்கு அனுப்பிட்டு அம்மா வர நம்பி அனுப்பினால சரி அப்போ நாங்கள் அங்கால போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்ன அக்கினி நீ அவசரமாண்டா பட்டுனா தான். ஓகே சரி மக்களே, அந்த குரங்கள் காய்ச்சல் தான் கேட்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டிக்குளாவுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் பட்டிக்குளாவுக்கு வர்றன்றது இது புதுசு இல்லை, நிறைய தடவை வர்றது தானே. ஸோ தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பட்டிக்குளோ என்ன செய்கிறது, வந்து பகல் பார்க்கல இரவு நேரம் தான் வந்திருக்கோம். நாளைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. எஸ் இருக்கீங்களா? ஹலோ இருக்கு. நான் மடக்களை அழக ரசிக்கிறேன் பாருங்கள் நைட்டில். ஸோ ஓகே. ஆனால் உண்மையிலேயே நான் நிறைய காலத்து பிறகு கடைசியாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு முதல் வந்தேன். ஜெயிலுக்கு போன பிறகுன்றே தான் பாரன் அடிக்கடி கூட அந்த ஞாபகப்படுத்திட்டே இருப்பீங்களா? அது வெறும் மறக்கக்கூடிய விஷயமா அது மறக்கிறதுக்கு. அப்போ ஆனால் இந்த முறை வந்து பார்த்ததுல இப்போ நேரம் 10:30 ஆச்சு. 10:30க்கு நல்ல க்ரௌட்டாக இருக்குடாப்பா. க்ரௌட் மீன்ஸ் கடையில் எல்லாம் எல்லா கடையும் ஓப்பனில் இருக்குது. இப்போ இங்கே இல்லை. இப்போ மண்டல அவனுக்கு வந்துட்டேன். இப்போ க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஏறாவூர் சைடு அங்கே சைட்லாம் நல்ல கடையில் எல்லாம் ஓப்பன் அப்படி இப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பட்டிக்குளோ டவுன். சரியா? பட்டிக்குளோ டவுன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து கவிதாஸ்கிட்ட போகிறோம். வந்து கவிதாஸ்கிட்ட வந்துட்டு ஃபோன் கொண்டு போய் வாங்கணும். அதெல்லாம் வந்து வீடியோ இருக்குது வந்துட்டு. அப்போ வந்துட்டு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்துட்டு கவிதாஸ்கிட்ட வந்துட்டு ஃபோன் வாங்கணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சியை நாங்கள் வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கவிதாஸ்கிட்டே வந்து போயிடுவோம். வந்து சரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேட்கணும் தங்கச்சி. என்ன கேட்குறீங்க? ஓ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்டா? என்ன மாதிரி ஃபீல் அப்படின்னா ஒன்றுமே இல்லையாடா. இப்போ என்ன கொடுமையாக கேட்கலாப்பா. மனுஷன் அவ்வளோ ரசிக்க முடியல. உசுரை கொடுத்து ஓடிட்டு வரான்னு வந்து ஃபைனலாக கொண்டு வந்து சேர்த்துட்டு ஒரு சந்தோஷம். இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் உங்களை கொண்டு விட போகிறோம். அப்போ ஒரு நல்லா இருக்கு. நகண்டா தம்பி எங்க பாம்போட அக்னி என் வாரக்கு தம்பி வந்தீங்களா பட்டிக்குளாவுக்கு? எந்த இடத்துக்கு? ஓகே. அப்போ நீங்கள் சரியான டைமில் கேள்வி கேட்குறீங்க. அதானே எப்படி அது மட்டும் உங்களுக்கு தோணுது? அதுதான் சொல்கிறேன், அந்த சப்கான்சியஸ் மெமரி பவர். அப்போ நீங்கள் பாட்டு போட்ட மாதிரியா? சரி அது வேறு அது டெலிபதி. அது வேறு இது வேறு. ஸோ இதுதான் பர்டிகுலர் டவுன். பகல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். பார்ப்போம் தானே, அதில் சந்தேகம் இல்லை. இதுதான் பெட்ரோல் செட் பாருங்க. இது பஸ் ஸ்டாண்ட். பஸ் கோல்டு. இது பள்ளிக்கூடம். இப்படியே நேராக போனோம்னு சொன்னால் இந்த களவாஞ்சிக்குடி கவிதாசனத்துக்கு பிறகு 27 கிலோமீட்டர் இருக்குது. சரியோ? அப்படியே வந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி, உங்களை ரப் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுவோம். இப்போ இப்படியே வந்து நேராக போய் ரைட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் களவாஞ்சிக்குடி. லெஃப்ட் எடுத்தால் திருப்பியும் இந்த பர்டிகுலர் டவுனுக்கு சுற்றணுண்டு. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
களுவாஞ்சிக்குடிக்கு. எனக்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுறா பண்பேக்காது அப்புறம் வந்த வழியா. ஏன் ஸோ அந்த சும்மா ரவுண்டப் ஜெயலனுவம் என்ன போயல உங்களுக்கு? நீ வேற நான் தான் ஒருக்கா சொல்லிட்டேடா, நீ வேற திருப்பி ஞாபகப்படுத்துறே அதை. நீங்க தான் சொன்னீங்க அதை மறக்க முடியாது, நான் ஞாபகப்படுத்துறேன். மறக்கணும் அது டெஃபினெட்லி. அப்படியே இதால் போனோம்னு சொன்னால் மாமாங்கம் இந்த கோயில் இருக்குல்ல, என்ன ஒரு மாமாங்கத்தில் மாமாங்கம் பிள்ளையாவில் டாம்பி அதுக்கு போகலாம். இப்படி இதால் போனோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ காத்தாங்குடி அப்படியே வந்து ஆரேம்பதி அங்கால என்னடாப்பா கல்முனையை போட நீங்கள் அது கிடையாது. ஆரேம்பதி தாளங்குட கிராங்குளம் அங்கால புதுக்குடியிருப்பு அப்படி இப்படி இந்த குறுக்கல் மடம் அப்படியே வந்து களவாஞ்சிக்குடி போயிடும். இதில் மெயின் ஏரியா வந்து இப்போ அடுத்தா காத்தாங்குடி வரும். தெரியுதா? காத்தாங்குடி வந்து காத்தாங்குடி வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிற கூட முஸ்லீம்ஸ் வாழ்கிற ஏரியா காத்தாங்குடி. அங்கே நல்ல பெரிய பிஸ்னஸ் பிளேஸ். என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க அவங்க எல்லா பிஸ்னஸையும். இதுதான் கல்லடி பாலம். இந்த இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் டூரிஸ்ட் பிளேஸில். இப்போ பர்டிகுலர் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு அடிச்சுண்டா இந்த கல்லடி பாலம் வந்து வருமுண்டா. இஃப் யூ வாண்ட் யூ கேன். No. You try. you try. I don't want to take a risk. என்னடா மீன் பிடிக்கிறாங்களோ? நாங்களும் பிடிப்போம். என்னடா பாரு உழைப்புக்கு இல்லதாடா, டைம் பாஸுக்கு. என்னடா முஸ்பத்துக்கு இவங்க இழுக்கிற எழுவே பார்த்தா பட்டம் இழுக்குமா போல இழுக்கிறாங்க. மீன் பிடிச்சி வச்சுக்கார அவர். உண்மையா? ஏன் நிலத்துல நிறைய மீன் இருந்துச்சு. நிலத்துல இல்லாத கீழே தண்ணி. ஐயோ பிடிச்சி வச்சிருக்கிற மீனை சொல்றேன். என்ன லைட்டு ஓகே ஆகலாம். என்ன லைட்ராப்பா பழைய பாலத்தில் நடந்து மட்டும் தான் போகலாம் போல. இல்லை அதால வாகனம் போகலாமா? சைக்கிள் மட்டும். சாரி சைக்கிள் இல்லை, சின்ன வாகனங்கள். ஆனால் பெருசாக போகிறே இல்லை. இது இருக்கபடியா போகிறே இல்லை. சும்மா ஃபோட்டோ ஷூட்டுகள் அதுகள் சும்மா எடுப்பாங்களா அது வழியா அந்த ஃபோட்டோஸ் அதுகள் வந்து. இப்போ நீ எடுக்கலாம்னு தெரியாது அதில் நின்றேன். அதான் பிரச்சனை. அது சரி. சிரிச்சு டிரைவ் பண்ணால் எடுக்கலாம். அப்படியே டிரைவ் பண்ணி எடுக்கலாம். அப்படியே போனோம்னு சொன்னால் காத்தாங்குடி ஏரியா வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இந்த பேரிச்சம்பளை மரம் வந்து வச்சுருப்பாங்க நடுவில் சென்டரில் ரோட்டை பிரித்து. நீ கேட்டால் வந்து டபுள் பாதை இல்லையோ இங்கேன்னு சொல்லி. இது டபுள் பாதை பேர் வந்து எங்களை 2 ரோடு இருக்கு. அங்கால வந்து போகிறாங்க. சாரி இந்தியாவில் நம்ம போகிறோம், அங்கால வந்து அவங்க போகிறாங்க. சவுதி ஹட்டார் மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால். அரபு நாடுகள் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த காத்தாங்குடி. கொஞ்சம் வடியா ஏரியா. காத்தாங்குடியில் இருக்கிற ஆட்கள் வந்து கூடுதலாக எல்லா இடங்களும் இலங்கையில் எல்லா மாவட்டத்துலேயுமே இருப்பாங்க கட்டாயம். இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான இதில் இவனு எங்களோட கருத்து எடுத்தாண்ட கூட காத்தாங்குடியில் இருக்கிற நிறைய பேர் அங்கே கருத்து கடை வச்சுக்காங்க. அங்கே கல்வியங்காட்டில் தான். இப்போ நம்ம யாழ்ப்பாணத்தில் விரும்பி சாப்பிட்ற ஒரு கடை கூட காத்தாங்குடி ஆகிற கடை தான். அப்படி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லா இடம் பிறந்து விரிஞ்சு இருப்பாங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் இது வந்து விளாங்குது. கொஞ்சம் சுற்றியல் கடையில் துறவற்றுக்குமா போலையும் கிடக்கடாப்பா. கவிதாசுக்கு ஒரு கோலண்டு அடிச்சு சொல்ல ஏன் மட்டக்களவுக்கு வந்து அடிக்கணும் சொன்னீல்ல, ஒரு வர சொல்லு. நம்ம ஃபோனை வாங்கிக்கொண்டாங்கள போயிட்டு தங்கச்சி இறக்கி போட்டு வரணும் இல்லை திருப்பி. அந்த டைமுக்குள்ளே நீ எடிட் பண்ணுவேல்ல கொஞ்சம் சும்மா இருக்க டைம். பார்த்தீங்கன்னா வந்து கவிதாசில் நாங்கள் ஃபோனை கொடுத்து விட்டு நாங்கள் வந்து காத்தாங்குடி இன்னொரு 20 நிமிஷம் களவாஞ்சி செட் அடிக்க சொல்லு. கோயிலில் நிற்கிறான் அப்லோட் கொடுத்துட்டான் வீடியோ. ஸோ தம்பி வந்து வீடியோ ஒன்று எடுத்த வராமல் அப்போ தான் நாங்கள் இப்போ ஃபோனை வாங்கி எடிட் பண்ணணும். ஸோ வந்து நாங்கள் தங்கச்சியை இறக்கிட்டு வர போகிற தூரத்துக்குள்ளே வந்துட்டு காக்கினி கொஞ்சம் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் இருந்தாவே நாக்கினி ஏன்டா இப்போ டைம் வேஸ்ட் இல்லைடா. இனி தான் எடிட் பண்ணி போடணுன்றக்குள்ளே இப்போ 10 ஏன்னா நீ ஒரு 12 மணிக்குள்ளே நான் போடணுமே. இது என்ன இது? அது வந்து வீணை. இப்போ இது வீணை இல்லை, இது யாழ் தானே. இது தம்புரா. என்ன இது? இது என்னடா இப்போ புதுசாக செஞ்சுக்காங்க டாக்கினி. ஒவ்வொரு இதுகள் வச்சுக்காங்க. புதுசாக இல்லை இருந்தாலும் நீ இந்த தம்புரா எல்லாம் புதுசு வர வீணை எல்லாம்
ஜெயிலுக்கு இருந்த விட்டு நாங்கள் உனக்கு அப்ப ஜெயிலுக்கு கண்ணு போன தெரியா வேலை அப்புறம் செய்யல உனக்கு கண்ணு அந்த இல்லை கம்பியை இல்லை பார்த்து பார்த்து அதை தெரியுது மட்டும் தெரியுது பார்த்துட்டு எங்களுக்கு தெரியுது அந்த கம்பியும் அதுல இருக்கிற கம்பியும் ஒரே மாதிரி இருக்குல்ல நான் நீ காத்தாங்குடியை பற்றி பட்டிக்குளவை பற்றி எல்லாம் சும்மா கதைக்க போகிறேன்னு பார்த்தா நீ முழுசுரே நைட்ல என்னதை பார்த்து கதைக்கிறது நான் பகலில் என்னதை பார்த்து கேட்பேன் பகல்ல நிறைய சனம் தெரிவாங்க ஏன் ஜனத்தை பார்க்க வந்து நீ கடைகள் திறந்திருக்கும் வெளிச்சமா இருக்கும் இப்போ ரோட்டு மட்டும் தானே தெரியுது ஸோ சும்மா இருந்தால் எங்களை டிரைவிங்கை பற்றி காய்க்கலாம் காய்க்கிறேன்டா ஏடா நம்பி 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 வரலாம் அதே சிரிச்சு சொல்கிறேன் இல்ல இல்ல அந்த ஒரு அட்ல சொல்லுவாங்க அது என்னது நம்பி வாங்க சந்தோஷமா போங்க அதேதான் சேஃப் யா கொஞ்சம் மடியா சொல்லுவாங்க நீ சிரிச்சு சொன்ன ப்ராப்ளம் இல்லை சிரிச்சுட்டு சொல்றேன் நிஜமா தான் சொல்றேன் உங்களை சேஃபா வரலாம் இப்போதான் காத்தாங்குடி என்ற அவரம் வந்து நம்ம ஸோ வந்து பேர் அந்த காத்தாங்குடின்ற பெரிய ஒரு ஒரு இது ஒன்று இருக்கும் இப்போ காத்தாங்குடிக்கு உள்ள போகிறோம்னா தெரியும் வந்து அதனால் அதில் முன்னமே காத்தாங்குடி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டோம் இந்த அந்த காத்தாங்குடி ஏரியா வந்து ஒரு புரிம்பா தெரியும் பாக்கி சொல்லி நம்ம அந்த சவுதி கட்டார் மாதிரின்னு சொல்லி தெரியும் புரிம்பா தெரியும் அந்த முன்பக்கம் முன் பள்ளிவாசல்கிட்ட ஒரு அமைப்பில் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பு அக்காவுக்கு வீடியோ துண்டு எடுத்து அதுக்கு நீங்க வந்து உங்களோட கண்ணாடியை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணா என் கேமராக்கு கிளியரா இருக்கும் அதுக்கு நான் இறங்கி தான் க்ளீன் பண்ணணும் அதுக்கு நீங்க அனுப்பாமலே விடலாம் யா இப்போ இது இப்போ இருந்த டைம் இப்போ 10 இப்போ எப்படி கண்டு திறந்துருக்கு பகல் 12 மணி மாதிரி இல்லையோ பகல் 12 மணி எல்லாம் ஷாப் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ கதைக்கலாம் தானே நீ வழியா கதை இப்போ நல்லா தான் இருக்கு இங்கே இது கொஞ்சம் இந்த தாஜ் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் தாஜ் மட்டாங்க டவுனுக்குள்ளேன்னு சொன்னாங்க காஜியார் அப்படி கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் நாங்கள் ஆனால் இந்த டைமில் எஃப்னாலாம் க்ளோஸ் ஆகிருக்கு இங்கே எவ்வளோ க்ரௌட் எஃப்னாலே இருக்காங்க எங்கே எங்கேயோ என்ன கடை நைட் கடை நைட் இதாண்டி பனைமரம் நீ பேங்க தான் பேரிச்சம்பரம் கேட்கணும் என்ன தினமான தோணும் இது உங்களோட ஊரில் பனைமரமாண்ட அதுதான் இதான் பேரிச்சம்பளம் மரம் பார்த்தியா அந்த ஏரியா ஃபுல்லாக வெளிச்சம் வேறு பார்த்தியா அதுங்களா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் சரியான கவனமாக ட்ரை பண்ணணும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ட்ராஃபிக் கூட வந்து கிசுபுத்தன் இடைக்கெல்லாம் வருவாங்க ஆக்கள் வந்து இதுதான் இந்த சிக்னல் வந்து பார்த்தியா அந்த தம்பி சொல்கிறான் விளக்கம் விடிய கடை தான் இந்த ஏரியாவுக்கு பகல் வரணும் பகல் வரலாம் நல்லா இருக்காதா நைட்ல ஒரு நைட் கிடைக்கும் நான் நைட் கிடைக்க சொல்லல ஏரியாவுக்கு சொன்னேன் அது நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து அங்கே ஏற்றிட்டு வரக்குள்ள தெரியும் தானே இந்த நல்ல நல்ல இதை வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அவங்களோட இடம் நல்ல டெவலப்பாக இருக்குது வந்து என்ன அந்த இப்போ காத்தாங்குடி இப்போ முஸ்லீம்ஸ் வந்து இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் பேர் சொல்ல கேட்டா நீ என்ன பிசினஸ் பார்க்கணும் தெரியலையா எவ்வளவு ரொம்ப யாழ்ப்பாணத்துல நீங்க வந்துட்டோம் இந்த ஏரியாக்குள்ள உள்ளக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியுதா இல்லையா ரொம்ப டிஃப்ரெண்ட் யா அந்த பேரிச்சம்பள மரத்தை வாத்தியே நல்லா கிளை விட்டு வளர்ந்தாங்க நம்பி கிளை இருக்கு கிளையண்டா அந்த இலையை சொல்றேன் அப்படி சொல்லணும் கிளை விட்டு வளர்ந்த இலையன்று சொல்லி இப்ப இலையன்று நம்ம சொல்ற வந்து சும்மா ஒரு சின்ன இதைத்தான் இது வந்து கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு அப்ப அதால இது கிளை இல்லடாப்பா கிளை இல்ல கிளை மாதிரி இலையம் வந்து பெருக்கேக்க நாங்கள் அதை கிளை அண்டுவோம் விளங்குது அந்த மாதிரி விளங்குது லைனுக்கு வச்சு அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பட்டிக்குள்ள குறைக்குள்ள அனுசன காட்டுக்குள்ள இன்னொரு இப்படி அதை காய்ச்சா நீ ஒன்றும் கேட்கிறேன் இவர் யாரு சொல்லலாம் விவேகானந்தர் படிச்சு உங்களுக்கு தெரியுது விவேகானந்தர் இங்க வந்தது பாரதியாரோட என்னடா பாரதியாரோ பாரதியார் எப்படி இப்படி வந்த பாரதியார் ஏரியா நல்லா இருக்குன்னு ஸ்டார்ட்ல நின்றுட்டார் போல ஸோ அந்த மாதிரி போகுது இப்போ நாங்கள் தம்பிகிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணோம் இவர் வந்து யாரென்றால் இவர் திருவள்ளுவர் சரி இல்லை திருவள்ளுவர் இல்லை திருவள்ளுவர் எங்க சண்டைக்கு நிற்கிறேன் இவ வந்து பூனம் பாஜ்மா
அலெக்சாண்டருக்கு தேவைப்பட அது அது இதடா இதான் புது முருகனா சி இல்லை இல்லை ஆட்டா சங்கிலி எனக்கு இங்கே வந்தா சி இங்க அடுத்தவர் இருக்கா ரைட் சவர்டா சொல்லலாம் இங்க இருக்கிற பாரதியார் உண்மையாவே அது பாரதியார் அடி கன்னடத்துல இருக்கிறார் ரைட் சவர்கள் யார் சொல்லலாம் என்னத்தை கண்டுபிடிச்சு சொல்லலாமா படிச்ச பிள்ளை என்ன சொல்லலாம் என்னது ரைட் சவர்கள் என்னத்தை கண்டுபிடிச்சு சொல்லலாம் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க அவங்கள லூஸ் ஆனக்கு கப்பல் அடி யார் அது ரைட் சவர்கள் ஆனா இவர் கொஞ்சம் பள்ளிக்கும் போய்தான் இருக்கா அவ்வளோ இந்த வாரைக்கு ரைட் சவர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சேன் சரியா சொல்லிட்டானேடாப்பா இன்னைக்கு அவையில் இல்லைன்னா நீங்க ஜெர்மனுக்கும் போயிருக்கிறா ஸ்ரீலங்காவுக்கும் வந்திருக்கீங்களா அது சரி அவைகளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் நீ மிக்க நன்றிகள் சரி அப்ப நம்ம அதைய கொண்டு வந்துட்டு சரி நீங்க என்ன சேஃபா கொண்டு விட்டா காணும் இது காரை கண்டுபிடிச்சாட்டா யாரு அந்த அண்ணன் அந்த பக்கத்துல இருக்கிறார் ஆட்டா எல்லானோவா அதான் நீ என்ன பேரை பாக்க எலான் மஸ்க வெட்டிட்டு ஆட்டியோ கோவால கொலிக்கு எலனோட எலனோவா சரி நீ சொல்லா நீ ஒரு தமிழ் டீச்சர் ஆகிற ஏர்மல்ல காருக்கு என்ன தமிழ்னு சொல்லா இப்படி எல்லாம் உடக்கு முடக்க கேள்வி கூட எல்லாம் பாப்பா காருக்கு என்ன தமிழ்னு இல்ல தம்பிന്റെ பக்கம் திருப்படா தம்பியை கேள்றா தம்பி சொல்றா காருக்கு என்ன தமிழ்ண்டு கடவுளே பேருந்து அவன் சொன்னது சரி இவங்க பழைய சிலபஸுக்கு நிக்கிறாங்கடா கடவுளே அப்ப பாசு அப்ப பொறுவாரு ட்ரெயினுக்கு என்ன புகையிரதம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேதானே பாத்தீங்க துவிச்சக்கர வண்டியா ட்ரெயினுக்கு புகையிரதம் ஒன்றுன்னு சொல்லலாம் தொடரும் தான் சொல்லலாம் தொடருந்தோம் ஊர்வதியோ கடவுளே கடவுளே மகளுந்து சரி காருக்கு மகளுந்து தான் பேருந்து பஸ்ஸுக்கு தொடருந்து ட்ரெயினுக்கு சரி நீ திருக்குறள் முதலாகுறத சொல்லி முடிச்சுடா சத்தியமா திருக்குறள் தெரியாது விட்டோம் திருக்குறள் முதலாகுறத சொல்லு ஓமோ அகர முதல் எழுத்தெல்லாம் அதான் யா அதான் 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 அகர முதல் எழுத்தெல்லாம் பாரதி பகவான் முதற்றே உலகு என்னடா என்ன அக்னியனா சன்னதி மகளுக்கா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன்கோள் வாழறிவான் நட்டார் சொலாரணி நெக்ஸ்ட் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாக்கு நிலமிசை நிலமே நீடு வாழ்ந்தார் உங்களுக்குள்ளே சொல்ற மாதிரி இருக்கு தெரியும் முந்தி திருக்குறள் போட்டியில் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அதே மாதிரி சரி அப்பு காத்தாண்ட போய் பார்ப்போம் இது வந்து அக்னின்ற ஒரு ஏரியா அக்னின்ற ஒரு ஏரியாவோ எப்போ விலைக்கு வாங்கினவர் ஏண்டா இப்போ அக்னின்ற பெரியம்மாவோ ஆட்டா அக்னி வந்து இங்கே வாழ்ந்த இடம் இது அவங்க கையில் வந்துட்டான் சந்திக்கு என்ன பெட்ரோல் செட்டு எந்த பெட்ரோல் செட்டு சொல்கிறேன் கலனி மெயினா ஸோ இங்கேருந்து போய் அப்படியே ஜெயிலுக்கு போனானே அதுக்கப்புறம் இப்போ வரேன் யார் ஜெயிலாக வந்துட்டா
ஜெயிலா வந்ததுக்கு அப்புறம் கட்டியமாட்ட போனீங்க தானே வந்து நம்ம போயிடும் ஸோ ஒன் டான்ஸ் எல்லாம் வந்தேன் ஓகே ஓகே அந்த உள்ளுக்கு போனண்டு அங்க நீங்க முதல் வெளிநாடு போகும்போது ரைட் 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 அங்கே கைதாசிட்ட வந்தான் உங்களோட வீட்டு எல்லாம் போனாங்களே இல்லையா ஓகே 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 அப்படி பார்ப்பனா நான் 2-3 மாதம் தான் 3 மாதம் இருந்தாலும் ஒரு கனகாலமாக தான் கிடக்கடா இப்போ வேற எங்கேயும் ஆள தெரியாது சைரட்டு தானே ஆள தெரியாது சிரிச்ச மாதிரி தான் நிற்க சொன்னான் நான் எங்க ஒரு ஆள் பேஷ்டி பேட்டி சாரியோட நிக்குது சே ஒரு அவன் இல்லை சி கவிதாஸ் இல்லை ஒரு கவிதாசா சி ஆள் கவனிக்கல வணக்கம் என்ன உண்மையா கோயிலில் தான் வந்திருக்காங்க ஏன்னா அதான் இப்போ கட்டித்தது இங்கே பாருங்கோ இந்த வீடியோ இப்போ போடுற மாதிரியா தீ மிதிக்க முதல்ல கடைசியாப்பா இப்போ மிதிச்சிட்டியா அட்வான்ஸ் அந்த மெயின் ரோட்ல செருப்பில்லா நடந்து பிராக்டிஸ் எடுத்து பதப்படுத்தின காலை நல்ல சூடா அதுதானே என்ன கோயிலுக்கு போனியோ இன்னைக்கு கோயில நின்று இப்போ கோயில நின்று விட்டான் பாரு நாளையிலிருந்து ஜீன்ஸோட போனேன் நீங்க வாரேன் பேட்டியெல்லாம் கட்டி வீடியோ இருக்குன்னு சொல்லி போடலாம் போல இல்ல அது தெரியும் அது நீங்க சந்தேகப்படக்கூடாது ஸோ அப்படி வர நீ இதுக்குள்ளால வர இதுக்குள்ளால வந்தேன் அப்ப செஞ்சோட்டு வந்து அப்போ என்ன வீடியோ எங்கேண்டு பார்த்தேன் வீடியோ கோயிலாண்டோ இல்ல நான் பார்த்துட்டு கொஞ்சம் இந்திஸ் போட தான் என்ன 210 நிமிஷம் எனக்கு ஊர் ஃபுல்லா நடந்து இருந்த டயர்ட் ஒரு பக்கம் அப்போ நடந்து போட்டு சுற்றி அதெல்லாம் போய் வீடியோருக்கு கட் பண்ணுவோண்டு சரி கொடுத்து போட்டு பார்த்தோம் 210 எனக்கு தலையெல்லாம் புரைச்சி அப்படியே நித்திரியா போனோம் 1 மணி தேரம் அதை பார்த்துட்டு அப்படியே படுத்து எத்தனை மணி வலிக்கிட்டாங்க நாங்கள் வவுனியாலேருந்து 6:30 பவுனியா வந்து 6 ஆளுக்கு தானே சரி சரி ஸ்வீட் தான் போல கிடக்குடா அப்போ 6 ஆளுக்குண்டா ஸ்வீட் நாங்க ஆமபகத்துல வந்தாங்க அதுதான் அது அம்பலாங்க பார்த்தேன் 6 இஞ்சால இவ்வளோ இங்கே வாழைச்சனை இஞ்சால பயங்கர டிராஃபிக் இருக்குடா அப்போ இரவு நேரம் உண்மையா வானமாக இருக்குடா அப்போ சுற்றி அது அந்த முஸ்லீம் ஏரியானே அவ்வளோ அது கொஞ்சம் இஞ்சாலை இல்லை கல்லடிக்கு இஞ்சாலை இல்லை அங்கால மட்டக்களப்பு வர மட்டும் சிக்கலாம் வாழைச்சனை இந்த மட்டக்களப்பு வர மட்டும் அந்த ஏரியா கொஞ்சம் சிலவில் இந்த தீமிதிப்புக்காண்டு இறங்கிட்டாங்களோ யாக்கள் வராங்களோ ஒன்றுட்டான் சந்தோஷம் அப்போ என்ன வீடியோ எடுத்த நீ நான் இன்றைக்கு அந்த வனவாசம் போனேன் சும்மா எடுத்து நான் வீடியோ அடிக்க அண்டும் போடலோ டக்குன்னு எடுத்து போட்டு வச்சு சரியா அங்க கோயில்ல பயங்கர சடங்கு நடக்க முடியும் ஆனா இன்றைய குறைவு அந்த ஊர்வலம் போன ஆகலாம் பயங்கர டயர்ட் அதால குறைவு ஆகல் நாளைக்கு வாங்க சரியா நாளைக்கு தவணை இல்லைன்னு அப்போ நீ கோயிலில் சொன்ன உமா அப்போ அப்போ நாளண்டைக்கு உண்ட தீ மிதிப்பு நாளை ஈவினிங் 6 மணி 5 அப்படி வீடியோ எடுக்கிறான் சிக்கலா வரும் போல அப்படி எடுக்கிறோண்டாலும் ட்ரோனை கொண்டு வந்தோ இல்லை ஆக்களோ அது கிரௌடா இருக்கு சரி 5 மணிக்கெல்லாம் போய் இருந்தா தான் ஓரளவு இல்லடா 4 மணிக்கெல்லாம் போய் இருந்தா அப்ப நீ ஒன்று செய்யலாம் தானே ரோட மிதிக்காம வரலாம் தானே அதான் நான் பார்க்க என்னடா ஒரு கால் எடுத்து உள்ள வச்சு அடுத்து அலைஞ்சு இது ஓடுவாங்க தெரியாதானே அதான் இல்லாட்டி இன்னொரு பிளான் போட்டுனாங்க வேற வழி இல்ல அங்க தூரத்துல இருந்து ஓடி வந்து நல்லா உன்னை ஜம்பலாங்க சரியா லாங் ஜம்ப் இப்போ நாளைக்கு 6 மணிக்கு போனா பின்னேரம் ஃபுல்லாக அங்கே தான் கோயிலை விட்டு கிளம்பிடலாம் அங்கேயே நின்று அடுத்த நாள் தீ மிதிச்சு அடுத்த நாள் அந்த தீக்குழிக்கு பால் வாத்து செஞ்சு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் மதியம் ரிலீஸ் அப்போ நீ ஒரு முழுமையாக ஒரு சாமி மாதிரி தான் போகிற பார்க்கல இதுகளை பார்க்கல இப்போ எனக்கு ஒரு மாயத்தாங்கடா பக்கத்துல நாளைக்கு போடுவோம் நாளைக்கு போடுவான் போல நாளைக்கு நாளைக்கு மாலை விடுவாங்க நாளைக்கு
நீ மட்டும்தான் இல்லை ஒன்றுமே இருக்கிறாங்களோ உங்க இவர் பாயிருக்கலாள் நாளே சொல்லி வா வட்டியை கட்டி தட்டு தீமிதிக்கோ ஆத்தே நான் சொன்னேன் என்னடா நண்பன் பாயக்கூட சப்போர்ட்டோ கட்டாயம் ஆளை போய் ரெடி ஆகி நாளைக்கு வருது தீமிதிக்கிறேன் மர நீங்கள் ரெண்டே மெதுவும் ஆடவங்களா கொஞ்சம் மர வித்தியாசம் அதுக்காக தான் சொல்கிறேன் பிளான் போட்டு மெதுவாக நடப்பா அப்பா பார்க்குறாங்க கண்டாண்டு வீடியோக்கள் எடுப்பானு அதுகளை பார்த்துட்டு நம்ம போய் சுலவாக நடக்கணும் நடந்துடும் சரேரண்டு போயிடணும் சொல்லி மற்றது என்ன காலுக்கு தண்ணி நீ நினைச்சு போட்டுருவீங்களா அப்படி செய்யல தண்ணி நினைச்சா இன்னும் சுடும் சுட்டு போட்டுருவேன் தண்ணி தண்ணி நினைச்சா என்ன செய்கிறேன் இன்னும் சுடும் ஐஸ் கட்டியா நட போறாடி இங்கே டயர் ஓட்டையா போட்டுனா போகிற ஓகே பேர் வேறு அவனே ஏதோ சைன் காட்டிக்கா இப்போ நிப்பாட்டி பார்த்துருக்கான் ஆளுகிட்ட நடந்த காலானே அதால இது ரோட்டு கொஞ்சம் மாட்டிக்காங்களா என்ன நடக்கும் எங்க அதுதான் ஏன்டா கொஞ்சம் எனக்கு இந்த உள்ளுக்குள்ள ஓட்டேன் கிடக்கு ஜெயிலுக்குள்ள ஓட்டு வந்தால் சரியா மாட்டேங்கப்பா நாளை சந்திப்போம் அப்போ கடைசியாக ஃபைனலாக ஃபோனை வாங்கியாச்சு நான் தங்கச்சியை விட்டுட்டு வாரேன் சரியா வந்துங்க இப்போ மிச்சளவில் இப்போ சந்தோஷம் முடிச்சு கொள்வோம் வந்து பயணம் நல்லா தான் இருந்தது பயணமே முடிஞ்ச இடம் நல்லா இன்றைக்கு ஒரு அண்ணா கேட்டார் ஊர்வலத்து போகல தம்பி இன்றைக்கு வராங்க கிருஷ்ணன் வந்து கொண்டு எங்கே வந்து கொண்டு இப்போ இன்றைக்கு தான் வருது ஆள் யூரோப்பில் இருந்து நீ சொல்லிக்கலாம் உடனே அதான் ஆள் வந்துருக்கேன் நான் அப்படிதான் நான் இங்க ஊருக்கு வர கேட்கறாங்க ஆடா நேற்று தான் போட்டான் யூரோப்பில் இறுதி நாள் தான் பீதி பார்த்தேன் எனக்கு பிரதமராஜோ இவர் நீ சொல்லிக்கோ நாலு இந்த தான் பாருங்க பிளைட்டர் வீடியோ அப்படிதான் நான் எடிட் பண்ணி தெரியும் சரி ஓகே அப்போ சந்தோஷம் முடிச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வந்து ஃபைனலாக இன்னும் நாளைக்கு நின்று நாங்கள் வழுக்கிட்டுருவோம் தொடர்ந்தும் என்னெல்லாம் நல்லது அப்படின்றத வந்து அப்படியே தரோம் பாய்